பாராளுமன்றத்தையும் ஒரு அமளி துமளியாக்கி இருக்கிறார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். அவர் தன்னுடைய பதவி விலகலையும் இதுல சொல்லி இருக்கிறார். விடுதலை புலிகள் காலத்துல சக போராளிகளாகவே ஆக்கினார்கள். இலங்கை வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலே பெண்களை ஒரு ஃபியர்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிற இதற்கும் துணிந்த ஒன்றுக்குமே பயப்படாத ஒரு துணிவான ஒரு பெண் இனமாக ஃப்ரீ பேர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது பெண்களின் கட்டளை பணி எங்களுடைய தேசிய தலைவரால் கட்டுவிக்கப்பட்டது. தேசிய படையில் 1/3 பெண்களாகத்தான் இருந்தது. அவர்கள் ஒரு இனத்தினுடைய உடைக்கப்பட்ட அவர்களுடைய விழுமியங்களை எல்லாம் உடைத்து அவை உங்களுக்கே தெரியும். எங்களுடைய காலத்தில் வடக்கிலே எந்த பகுதிக்கும் இரவு 12 மணியில் பயப்படாமல் ஒரு பெண் நடமாட ஒரு போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண்ணோ ஒரு சிறுவரோ போய் முறையிடும் நிலை வடக்கு கிழக்கிலே மிகவும் கேவலமானதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த எஸ்.கே. கிருஷ்ணா. அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்களா? உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கமில்லைன்னா நீங்க ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்திலே எந்த தமிழனும் எந்த முஸ்லீமும் இதுவரைக்கும் நீங்கள் உள்ளடக்கவில்லை. நீர் உம்முடைய விளையாட்டுகளை கொண்டே ஜாழ்ப்பாணத்தில் வைத்துக் கொள்ளும் என்று இந்த கரடி என்னுடைய ஜாழ்ப்பாண பிரதேசத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர தகுதி இல்லாத ஒரு விலங்கு. முன்னைய காலகட்டங்கள் எல்லாம் பலராலே விமர்சிக்கப்பட்டவர். இப்ப இவருடைய பேச்சுக்கள்ல முன்னேற்றம் தெரிய வந்திருக்கின்றது. யுத்த காலத்தில் இராணுவத்திடம் பிள்ளைகளை கையளித்த தாய்மாரும் கணவர்களை கையளித்த மனைவியருமாக எமது வடக்கு கிழக்கு பகுதிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை ஜெஃப்னபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பாராளுமன்றத்தையும் ஒரு அமளி துமளியாக்கி இருக்கிறார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். எந்த விடயப்பரப்பில் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் தினத்தின் விடயப்பரப்பு தொடர்பாக மகளிர் தினம் தொடர்பாகவும் அது மட்டுமில்லாமல் மகளிருக்கு விடுதலை புலிகள் காலத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொடுத்த மதிப்பு மரியாதை சம்பந்தமாகவும் அவர் பேச ஆரம்பித்து அதற்கு பிறகான காலப்பகுதியில் எங்களுக்கு நடந்த மகளிருக்கு நடந்த படுகொலைகள், தமிழர்களில் மகளிருக்கு நடந்த படுகொலைகள் சம்பந்தமாக கதைத்து அதற்கு பிறகு அவர் தன்னுடைய பதவி விலகலையும் இதில் சொல்லியிருக்கிறார். இப்போ பதவி விலக போன்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இது உண்மையிலேயே பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய காரசாரமான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. அதில் அவர் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் காலத்தில் நான் இப்போதான் பெண்களுக்குரிய மரியாதை, பெண்களுக்குரிய சமந்தஸ்து என்கின்ற விடயத்தை பற்றி பார்க்கிறோம். ஆனால் விடுதலை புலிகள் காலத்தில் சக போராளிகளாகவே ஆக்கினார்கள். பெண்களுக்குரிய போராளிகள் அமைப்பு என்றதே உருவாக்கப்பட்டிருந்தது விடுதலை புலிகள் காலத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்களால் உருவாக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் பெண்களுக்கென்று ஒரு தனி மரியாதை என்கின்ற ஒரு விடயம் கொண்டு வரப்படுகின்றது. இப்போ நாங்கள் சீதனத்தை ஒழிக்கின்றோம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்பவே இந்த சீர்வரிசை சீதனம் என்கின்ற விடயங்களை தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒழித்தார் என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். அவர் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியிருந்தார். அன்றைய காலகட்டத்தில் வடக்கில் ஒரு பெண் தனியாக நடமாடலாம். ஆனால் இன்றைய காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைய காலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட தனியாக இரவு நேரத்தில் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது என்கின்ற பொருள்பட அவர் தலைவர் பிரபாகரன் அவர்களை உயர்த்தி பேசியிருந்தார். இப்படி பல விடயங்களை சொல்லியிருந்தார். அப்படி அந்த மகளிர் தொடர்பான இந்த பெருமைகளை சொல்லி கொண்டு வந்த அவர் அமைச்சர் சொல்கின்றார், கிருசாந்தியினுடைய படுகொலை, இசைப்பிரியாவினுடைய படுகொலை, சிறுவன் பாலச்சந்திரனுடைய படுகொலை போன்ற படுகொலைகளுக்கு உடனடியாக நீதி நேர்மையான முறையில் நாங்கள் நீதியை பெற்றுத் தருவோம் என்று கூறுகின்றார். ஆனால் இந்த அரசியல் வார்த்தைகளை இப்ப நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை என்று அவர் அமைச்சர் அவர்களை கடுமையாக சாடி இருக்கின்றார். அடுத்ததாக இந்த யூடியூபர்ஸ் பக்கம் போயிருக்கின்றார். ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் பரவலாக அடிபட்ட அந்த குறிப்பிட்ட பிரபல்யமான யூடியூப் தளங்களுடைய பெயர்களை அவர் சுட்டிக்காட்டி இந்த யூடியூபர்ஸ் அராஜகமாக நடக்கின்றார்கள் என்று மகளிர் தினத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு மகளிருக்கு மரியாதை கொடுக்காமல் அவற்றை வீடு புகுந்து அவர் அந்த காணொலியில் தான் வரமாட்டார் என்று சொன்னாலும் கூட அந்த காணொலியில் வாங்கோ, நீங்க என்ன பெரிய ஐஸ்வர்யா ராயா, நீங்க யாரையும் லவ் பண்றீங்களா என்ற மொழிநடையில் அவர் பேசுகின்றார். இது உண்மையிலேயே சட்டவிரோதமானது. இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவர் உங்களுடைய என்பிபியினுடைய ஆதரவாளர் என்று அவர் கடுமையாக சுட்டிக்காட்டியிருந்தார். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு காலத்திலே அதற்கு முன்னம் நான் ஒரு விடயத்தை சொல்லி செல்கிறேன்.
சாதாரணமாக ஆண் சிங்கத்துக்கும் பெண் சிங்கத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. சாதாரணமாக பெண் சிங்கத்தை பார்த்தால் தெரியும். ஆனால் ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அவை உருவத்தில் ஒத்தவை. அவற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். இலங்கை வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலே பெண்களை ஒரு ஃபியர்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிற, இதற்கும் துணிந்த, ஒன்றுக்குமே பயப்படாத ஒரு துணிவான ஒரு பெண் இனமாக உங்களுக்கு தெரியும். தமிழர் வரலாற்றிலே பெண்கள் எனப்படுபவர்கள் அடக்கத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் மௌனத்துக்கும் இரியதாக இருந்த காலத்தில் இருந்து பெண்களை ஒரு தலை நிமிர்ந்த இனமாக மாற்றிய எமது தமிழீழ விடுதலை போராட்டம் 1983ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது 1987ஆம் ஆண்டிலிருந்து 90ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பிறக்கும் பறவைகள் என்று அல்லது ஃப்ரீ பேர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது பெண்களின் கட்டளை பணி எங்களுடைய தேசிய தலைவரால் கட்டுவிக்கப்பட்டது. அதை உங்களுக்கு இந்த நாளிலே நான் சொல்ல வேண்டிய முக்கியமான கடமையில் இருக்கிறேன். அது தவிர வரலாற்றை நாங்கள் திருப்பி பார்த்தால் பெண்களாலும் ஆண்களால் செய்யக்கூடிய அதே வேலையை, அதையும் விட மேல்தகையான வேலையை செய்யக்கூடும் என்ற வரலாற்றை எழுதி சென்ற தமிழினம் நாங்கள். உங்களுக்கு தெரியும், அதனுடைய முக்கியமான அங்கம்தான் சுதந்திர பறவைகள் ஆண்டு 1983ஆம் ஆண்டு எங்களுடைய தேசிய படையின் பெண்கள் படையணி உருவாக்கப்பட்ட காலம். இவற்றை கான்சார்ட் செய்ய விரும்புகிறேன். ஆனால் எங்களுடைய மனதிலே இன்றிலே இருப்பவை எவையென்றால் கிருஷாந்தி படுகொலை, இசைப்பிரியா படுகொலை, பாலச்சந்திரன் படுகொலை. இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சியில் யாரும் இல்லை, ஆளுங்கட்சியிலும் யாரும் இல்லை. நாங்கள் எங்களுடைய அமைச்சர் ஒரு ஊடகம் ஒன்றிலே சொல்லியிருந்தால் கிருஷாந்தி படுகொலை சம்பந்தமாகவும் இசைப்பிரியா படுகொலை சம்பந்தமாகவும் பாலச்சந்திரன் படுகொலை சம்பந்தமாகவும் நாங்கள் அதற்குரிய நீதியான நேர்மையான விசாரணையை செய்வோம் என்று. ஆனால் எங்களுடைய தமிழ் மண் இந்த வார்த்தைகளை நம்பாது. இவை அரசியல் வார்த்தைகள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது தவிர உங்களுக்கு தெரியும், ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் மிலிட்டரி நெசசிட்டி, உமன்ஸ் இன்க்ளூஷன் இன் த லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம் என்கின்ற காரா ஜோய்ஸ் எனப்படுகிற ஜோர்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்றை நான் உங்களுக்கு, அதாவது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதிலே அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தேசிய படையில் 1/3 பெண்களாகத்தான் இருந்தது. அவர்கள் ஒரு இனத்தினுடைய உடைக்கப்பட்ட அவர்களுடைய விழுமியங்களை எல்லாம் உடைத்து அவர்கள் வரலாற்றை மாற்றி செய்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதற்கு எங்களுடைய தேசிய தலைவனுடைய லீடர்ஷிப், தலைமைத்துவம் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இலங்கையில் அல்ல, உலகத்திலே பயமில்லாத ஒரு பெண்கள் படையை கட்டி எழுப்பிய தமிழினம் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சாதாரணமாக பெண்கள் என்றால் மரங்கள் ஏறக்கூடாது, சைக்கிள் இடக்கூடாது என்று இருந்த காலத்தை எல்லாம் போய், அதை விட முக்கியமாக தமிழர் சமுதாயத்திலே பெண்கள் என்றால் சீதனம் கொடுக்கிற, ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டும் போது சீதனம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமையிலிருந்து மாற்றி பெண்கள் என்றால் யார் என்பதை எங்களுடைய உலகத்துக்கே சொல்லி தந்த எங்களுடைய தமிழினம். அதை தவிர உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். சாதாரணமாக ஒரு பெண் ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் அல்லது ரேப் பண்ணப்பட்டால் உங்களுக்கு தெரியும், அந்த பெண் ஒரு காலத்திலே அவள் மறுமணம் செய்வதற்கோ திருமணம் செய்வதற்கோ அந்த சமூகம் ஒரு நாளுமே அனுமதிப்பதில்லை. ஆனால் எங்களுடைய தேசிய தலைவரின் வழிகாட்டிலே வந்த போராளிகள் ஒரு காலத்திலே அவ்வாறான பெண்களை தாங்கள் மனம் செய்வதாக மனம் செய்து கொண்ட வரலாறுகளையும் உங்களுக்கு நான் சொல்லி செல்கிறேன். ஆகவே உங்களுக்கே தெரியும், எங்களுடைய காலத்தில் வடக்கிலே எந்த பகுதிக்கும் இரவு 12 மணியில் பயப்படாமல் ஒரு பெண் நடமாட முடியும். ஆனால் இன்றைய பொழுதிலே யாழ்ப்பாணத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பகல் 12 மணிக்கு கூட எங்களுடைய நாட்டிலே போக முடியாத நிலைமையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது. உங்களுக்கே தெரியும், 2022ஆம் ஆண்டு எங்களுடைய நாட்டிலே ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டி ஒன்று வந்திருந்த நேரத்தில், அதாவது ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்த காலத்திலே எங்களுடைய சிங்கள இனம் உட்பட தமிழ் இனம் எங்கள் தலைவனை தேடிக்கொண்டது. எங்கிருந்தாலும் என் தலைவன் என் மனதில் வாழ்வான். அதை சொல்லிக்கொண்டு நான் நேரடியாக வருகிறேன் எங்களுடைய இலங்கை விடயத்துக்கு. அக்கார்டிங் டு UNDP சர்வே, UNDP சர்வேயிலே 52% பெண்கள், அதாவது எங்களுடைய நாட்டிலே பெண்கள் 52% இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய பாராளுமன்றத்திலே இன்றைய தினம் ஹரணி அமரசூரிய அவர்களுடைய பேச்சிலே நான் பார்த்தேன், அது உண்மையாகவே 9.8%. அதில் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். அவர் சொன்னார் அது 10% கூட இல்லை என்று. அதை 10% ஆக்குவேன். எனது கட்சி 8வது மாதம் அல்லது 9வது மாதம் நான் இந்த பாராளுமன்றத்திலிருந்து விலகி ஒரு பெண்ணுக்கு அந்த பாராளுமன்ற பதவியை கொடுக்கிறேன். அதை விட ஒன்றை சொல்லி செல்கிறேன். நான் நினைக்கிறேன் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு தங்களுடைய
எங்களுடைய அமைச்சரையோ அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுடைய மக்கள் தேர்வு செய்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களையோ ஞாபகம் இல்லை போல் இருக்கிறது. அவர்களையும் எண்ணி பார்த்தால் 10% தாண்டும் என்பதை மனத்துடன் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். அது தவிர பார்ப்போம், பெண்கள் என்று சொன்னால் எங்களுக்கு ஞாபகம் வருவது தாதியர்கள், நர்சஸ். இந்த முறை பாராளுமன்றத்திலே உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய விவாதம் நடந்தது. சுகாதாரத்துறையிலே ஏற்படுத்தப்பட்ட பெண்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பான பிரச்சனை. சாதாரணமாக ஒரு வீட்டிலே ஆண் அல்லது பெண் நர்ஸாக இருப்பதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வேலை நேரம் காலை 7 மணியிலிருந்து 1 மணி வரையுமானது, 1 மணியிலிருந்து 7 மணி வரையுமானது, 7 மணியிலிருந்து அடுத்த நாள் காலமே 7 மணி வரையானது. அதான் அவர்களுடைய டியூட்டி ஷிப்ட். உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலே யாழ் போதனா வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் அங்கே 1990களில் செய்யப்பட்ட ஹார்ட் ரிவிஷன் தான் பெண்களுக்காக இருக்கிறது. எத்தனையோ நியூ யூனிட்கள் கட்டப்பட்டிருக்கிறது, புதிய புதிய தொகுதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, புதிய புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளணி பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தை முற்றமாகவே நாங்கள் மறந்திருக்கிறோம். அவர்கள் இருப்பதற்கு குவார்ட்டர்ஸ் இல்லை. ஒரு விடயத்தை நான் சிங்களத்தில் சொல்ல விரும்புகிறேன். அப்பே ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு දෙසිය 50 නර්සිං ස්ටාෆ්ලා ඉන්නේ සිංගල ළමයි. ඒගොල්ලෝ එළිය ඉන්නේ. ඒගොල්ලෝට ඉන්න දැනක් නැහැ, ක්වාටර්ස් නැහැ. ඒගොල්ලෝ එළිය ඉන්නේ. එතකොට අපි මේ බජට් එක අපි බලාපොරොත්තු වුණා යම්කිසි ප්‍රමාණයක් ක්වාටර්ස් වත් හදලා දෙයි කියලා. හැබැයි මම දැක්කා මිනිස්ට්‍රි ඔෆ් හෙල්ත් එකේ තියෙන මේ ලොකු ப்ராஜெக்ட் වල ඒවා නැහැ. ඒ නිසා நான் கூறுகிறேன், எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே வேலை செய்கின்ற தாதியர்களுடைய இருக்கின்ற இடம், அவர்களுடைய சம்பளம் மிகப்பெரிய ஒரு முரணான பிற நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், தாதிய துறையாக இருக்கட்டும், அவர்களுடைய சம்பளம் என்பது அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மட்டுமில்லை, அவருடைய மானம் போன்றது. ஒரு வைத்தியருடைய சம்பளத்தை ஓடி என்பதை 80ஆல் பிரிப்பதை நீங்கள் 120ஆல் பிரித்திருக்கிறது என்பது எங்களுடைய பிரிஸ்டீஜ் இஷ்யூ. அதாவது எங்களுடைய வைத்தியர்களுடைய மான பிரச்சனை. மற்றும் ஒரு வைத்தியரால் வாழ முடியாது என்று இல்லை, அவர்களால் எந்த நாட்டிலுமே போய் வாழ முடியும். அதே நேரம் அங்கே யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே பெண்களுக்கான ஒரு நிரந்தரமான குவார்ட்டர்ஸ் இல்லை. அது புதிதாக பெண் தாதியர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால் அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்தியர்களால் அல்ல, வைத்திய அதிகாரிகளால் இல்லை. அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்திய தாதியர்களால். அவர்கள் தான் 24 மணித்தியாலவும் அங்கே நிற்கிறார்கள். அதை விட ஒன்று சொல்லுகிறேன், நாங்கள் இன்டர்ன் எனப்படுகின்ற உள்ள பயிற்சிகளுக்கு போகும்போது எங்களுக்கு சொல்லித் தருவது வைத்திய தாதிகள். உங்களுக்கு தெரியும், சில மருந்துகளோட டோஸ் எங்களுக்கு பாடம் இருக்காது. எல்லா நேரமுமே BNF எனப்படுகின்ற புத்தகத்தை எடுத்து வாசித்து சொல்லலாது. அப்போது மிஸ் மாரிடம் தான் கேட்போம், மிஸ் இந்த டோஸை கொஞ்சம் சொல்லுங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு வைத்தியசாலையிலே ஒரு வார்டு ஒன்றினை ரன் பண்ண தேவையானவர்கள் தாதியர்கள். ஆனால் தாதியர்களை நாங்கள் மறந்திருக்கிறோம். முக்கியமாக தாதியர்களுடைய சம்பள பிரச்சனை தொடர்பாக யாருமே கதைக்கவில்லை. வைத்தியர்களை பற்றி மட்டுமே கதைத்தார்கள். இன்றைய தினத்திலே தாதியர்களை சம்பந்தமாக நான் கதைப்பதற்கு முக்கியமாக நான் சந்தோஷப்படுகிறேன். அது தவிர உங்களுக்கே தெரியும், பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான ஆன்லைன் சேஃப்டி என்பது இலங்கையிலே இல்லை. சாதாரணமாக ஒரு போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண்ணோ ஒரு சிறுவரோ போய் முறையிடும் நிலை வடக்கு கிழக்கிலே மிகவும் கேவலமானதாக இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, யூடியூப் கலாச்சாரம். அதிலே மிகவும் பிரபல்யமான இருவர் வடக்கிலே இருக்கிறார்கள். ஒருவர் தான் SK கிருஷ்ணா. அவர் ஆரென்றால் எங்களுடைய NBP ஆண்டினால் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த SK கிருஷ்ணா. அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னபோது கூட, அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்களா, உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கமில்லைன்னா நீங்க ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல டிக்டாக் போட்டுக்கிறார். இந்த நபர் NBP-னுடைய பிரச்சார பீரங்கி. அது ஒரு கேவலமான விடயம். அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இரண்டாவது தான் DK கார்த்திக். உங்களோட கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபலமாக கொண்டு செல்வது இந்த DK கார்த்திக். இவர் சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தருகிறேன், நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம், அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது. இன்றைய தினம் முல்லைத்தீவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வட்டுவாகல் பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும், பெண்கள் என்று நாங்கள் கதைக்கும் போது இந்த நாட்டிலே யார் ஞாபகம் வருகிறார்கள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்கள்.
தெய்வங்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும். ஆனால் நாங்கள் இதுவரைக்குமே நான் அது சம்பந்தமாக கதைக்கிறேன். இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை. எங்களுடைய அம்மணி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார். நீங்களும் ஒரு பெண், தயவு செய்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். அந்த எஸ்கே கிருஷ்ணா டிகே கார்த்திக் சம்பந்தமான முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு நான் எழுத்தில் தருகிறேன். தயவு செய்து அது முக்கியமானது. ஏனென்றால் எத்தனையோ பெண்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நேரும் போது இவர்கள் வீடுகளில் போய் அவர்களுடைய வீடியோவை எடுத்து யூடியூபில் போட்டு புலம்பெயர் நாட்டு மக்களிடம் காசுகளை வேண்டி இவர்கள் வீடு கட்டிக் கொள்கிறார்கள். அங்கே அவர்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுகிறார்கள். அது சம்பந்தமான முறைப்பாடுகளை தங்களிடம் எழுத்தில் தருகிறேன். சரி, நேரடியாக பார்ப்போம். தங்களுடைய அமைச்சு சம்பந்தமாக ஒரு சில குறைகளை உங்களை சுட்டுக்காட்ட விரும்புகிறேன். உங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக 14,526 மில்லியன் அல்லது 14 பில்லியன். ஆனால் வளமையாக 2023ஆம் ஆண்டு பெண்கள் சிறுவர்களுக்கான மினிஸ்ட்ரிக்கு 42 பில்லியன். இந்த முறை உங்களுக்கு 14 பில்லியன் தான் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் 2023ஆம் ஆண்டு 42 பில்லியன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதாது. ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நிதியிலே ஒதுக்கப்பட்ட நிதியிலே உங்களுடைய மினிஸ்ட்ரி செலவுகளுக்காக 2025ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது 2023ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது 0.14. 2024 உங்களுடைய மொத்த செலவீதத்தில் மினிஸ்ட்ரிக்கு எடுக்கப்பட்டது 0.43. ஆனால் நீங்கள் இந்த வருடம் உங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு 0.6 எடுத்திருக்கிறீர்கள். அந்த எடுக்கப்பட்ட பணத்தில் தயவு செய்து வடக்கு கிழக்குக்கும் மற்றும் எங்கள் கொழுந்து வரைக்கும் உங்கள் சமூகம் சம்பந்தமான பெண்களுக்கும் ஏதாவது ஒரு விடயத்தை செய்யுமாறு ஆழமான அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக பார்ப்போம், உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி பார்ப்போம். உங்களுடைய உமன் அஃபேர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்தால் 2025ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நிதி பயங்கர குறைவாக இருக்கிறது. நீங்கள் அதை கேபினெட்டில் கதைத்து எடுத்திருக்கணும். ஏனென்றால் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் சம்பந்தமான வளர்ச்சி என்பது மிகவும் முக்கியமாக அமைகிறது இந்த நாட்டுக்கு. சரி, அது தவிர இந்த நாட்டிலே முக்கியமாக ஒன்றை கதைக்கவும் எங்களுடைய ஃபைசர் முஸ்தபா அவர்கள் கூட கதைத்து விட்டு சென்றிருந்தார்கள். முஸ்லீம் சமூகம், உங்களுக்கே தெரியும், முஸ்லீம் சமூகம் என்றது ஒரு வித்தியாசமான, அவர்கள் தங்களுக்கே நிறைவான, தங்களுக்கே சார்பான ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட சமூகம். நாங்கள் இந்துக்களாகவும் தமிழர்களாக இருந்தும் முஸ்லீம்களுடன் ஒப்பிட முடியாது. அதே நேரம் சிங்களவர்களாக இருந்தாலும் முஸ்லீம்களுடன் ஒப்பிடாது. அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய மொழி, அவர்களுடைய நடை என்பது 100% தனித்துவமானது. ஆனால் உங்களுடைய அரசாங்கத்திலே இன்று வரைக்கும் எந்த முஸ்லீம் அமைச்சருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை. இது மிகவும் கவலைக்குரிய விடயம். அது தவிர கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்திலே எந்த தமிழனும் எந்த முஸ்லீமும் இதுவரைக்கும் நீங்கள் உள்ளடக்கவில்லை. இதை எது சொல்லுகிறது என்றால், அந்த ஓநாயை பார்த்து, அதாவது நனைகிற ஆட்டை பார்த்து ஓநாய் அழுதது போல் எங்களை பார்த்தும் அதே நேரம் கிழக்கும் வடக்கிலும் மற்றும் புத்தளத்தில் இருக்கிற முஸ்லீம்களை பற்றியும் இந்த அரசாங்கம் அழுகிறது. ஆனால் உங்களுடைய கண்கள் அளவில்லை. முதலை கண்ணீர். நீங்கள் அவர்கள் முஸ்லீம்கள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையும் எடுக்கவில்லை. ஃபைசர் முஸ்தபாவின் அவருடைய கதையை நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னென்றால், உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் MMDA எனப்படுகிறது 1951ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. உங்களுக்கு நன்றாக தெரியும், உங்களிலே 159 பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் மாற்றப்பட வேண்டிய சட்டங்களில் முக்கியமானது, ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் தீர்மானிக்க வேண்டும். தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது. ஆனால் இந்த MMDA ஆக்டின் படி 12 வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லிம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம். ஆகவே அவற்றை நீங்கள் முற்றிலுமாக ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்து கட்டாயம் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றது அவருடைய ஃபைசர் முஸ்தபாவினுடைய கோரிக்கை. அதே மாதிரி முஸ்லிம் மக்களுக்காக என்னுடைய கோரிக்கை. இரண்டாவது விடயம், முஸ்லிம்களுடைய ஹாதிர் சட்டங்களில் இருக்கிறது, ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார். ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்துவிடும். ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ், முஸ்லிம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேண்டுமாக இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டியிருக்கும். அவருடைய கலாச்சாரம். ஆகவே இந்த ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த சமத்துவம் பேணப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லிம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை செலுத்தவும். அதைவிட பார்த்தால் எங்களுடைய நாட்டிலே 40% பெண்கள் தன்னுடைய கல்யாணம், அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணையால் வயலன்ஸுக்கு உட்படுகிறார்கள் என்கிறது. මහිතන්නේ ඇතරම ඔබතුමා මුස්ලිම් විවාහ නීතිය පිළිබඳව හරියට දැනුවත්ව ඒ පිළිබඳ කරුණු කාරණා කියන්න. මහිතන්නේ ඔබතුමා දැනුවත් නම් කාදි උසාවි පිළිබඳවත් කතා කරන්නයි කියලා ඉල්ලීමක් කරනවා. විශේෂයෙන් නොදැනුවත් දේ පිළිබඳව කතා කරන වඩා Taman දන්නා දේ පිළිබඳව කතා කිරීම උචිතයි කියලා විශ්වාස කරනවා. ඔබතුමා
මම ඒක දැනුවත් කරන්නම්. ඒක මම කියවුවේ UNDP රිපෝට් එකක්. ඔබතුමාලාට ඒක ගැන අයිඩියා එකක් නැත්නම් ගිහිලා UNDP රිපෝට් එකක් 2024ක් UNDP රිපෝට් එකක් බලන්න. ඒගොල්ලෝ කියලා තියෙනවා human rights violation කියලා less than 12 year old woman කෙනෙක් ඔයා බදලා දෙනවා කියන්නේ ඒක human මගේ වෙලාව දෙන්න එපා. හරිද? ඒක UNDP රිපෝට් එකක්. ඔබතුමා ඒක මම ඔබතුමාට දෙන්නම්. මගේ වෙලාව දෙන්න එපා. මගේ වෙලාව නාස්ති කරන්න එපා. හරිද? එතකොට ඕගොල්ලෝට මොලේ නැත්නම් මට කිසි කරන්න දෙයක් නැහැ. එතකොට අපේ அதே நேரம் எங்களுடைய நாட்டிலே 27.9 வீதமான பெண்கள் சைக்காலஜிக்கல் அபியூஸ் எனப்படுகின்ற அபியூஸினால் பாதிக்கப்படுகிறார்கள். அதைவிட இந்த பெண்களுடைய அபியூஸ் எனப்படுவது வடக்கு கிழக்கிலும் அதே நேரம் மலையகத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய அமைச்சர் ஒரு தடவை சொல்லியிருந்தார், வளமையாக எங்களுடைய மலையகம், அவர் மலையகத்தை சார்ந்தவர், எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகர், மலையகம் தான் இதுவரைக்கும் போதைக்கு அடிமையான நாடாக இருந்தது, ஆனால் இப்போது யாழ்ப்பாணம் மாறி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதை விட அவர் சொன்ன விடயம் எனக்கு மிகவும் கவலையானது. நீர் உம்முடைய விளையாட்டுகளை கொண்டே யாழ்ப்பாணத்தில் வைத்துக் கொள்ளும் என்று. இந்த கரடி என்னுடைய யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர தகுதி இல்லாத ஒரு விலங்கு. ஏனென்றால் இவர் எங்களுடைய யாழ்ப்பாண மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர், இவர் தேசிய பட்டியலிலே வந்தவர். இந்த வகையான விலங்குகள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் மரபையும் கலாச்சாரையும் கொச்சைப்படுத்துகின்றன. ஒரு தமிழை கூட ஒழுங்காக கதைக்க தெரியாத ஒருவரைக்கு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு அமைச்சராக டிசிசி மீட்டிங் தலைவராக விட்டிருக்கார் என்பதுதான் கேவலம். அது சம்பந்தமாக வேறு விடயங்கள் இருக்கிற சொல்லுகிறேன். அதை விட உங்களுக்கு தெரியும், பாதிக்கப்பட்ட பெண்களால் இலங்கை சனத்தொகையில் மொத்தம் 4.5% குழந்தைகள் பாடசாலையிலிருந்து நிற்கிறார்கள். ஆகவே நாங்கள் பெண்களுடைய மனநிலைமை மற்றும் அவர்களுடைய டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவார்கள், அது சம்பந்தமாக சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதைவிட உங்களுக்கே தெரியும், 90% பெண்கள் சொல்லி இருக்கிறார்கள் இலங்கையிலே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போகும்போது, அதாவது பொது வாகன பிரவேகங்களில் போகும்போது 90% பெண்கள் தாங்கள் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அல்லது பாலியல் ரீதியாக தீண்டப்படுவதாக. இது சம்பந்தமாக அன்னூர் அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லுகிறேன். அதை விட உங்களுக்கும் சொல்லுகிறேன், ஆனால் நான் இதை என்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம். டோன்ட் டேக் டைம். ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் FGM எனப்படுகின்றது. அதை எங்களுடைய முஸ்லீம் சமூகத்திலே ஓல்சிலோன் ஜமாத்துல் உலமா AC ஜேசு advocated for legalizing female circumcision. அதாவது ඔබතුමාට තව විනාඩි 2ක කාලයක්. நன்றி. அதாவது எங்களுடைய நாட்டை எடுத்து பார்த்தால் பெண்களுடைய பாலியல் உறுப்புகளை வெட்டுவதோ அல்லது ஏதாவது ஒரு மியூட்டிலேஷன் செய்வதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ACJU எனப்படுகின்றது அதற்கு சார்பாக இருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமாக பெண்கள் உரிமையை பாதுகாக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை விட எங்களுடைய நாட்டிலே போஸ்ட் கான்ஃப்ளிக்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் என்று சொல்லப்படுகிறது. அதாவது எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் முற்றிலுமாக இடம்பெயர்ந்த ஒரு சமூகம். ஆண்கள் போராடி மடிந்திருக்கிறார்கள், அவருடைய குடும்பத்திலே பெண்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு தந்தது, எங்களுடைய வடக்கு கிழக்குக்கு தந்தது 1500 மில்லியன் அவர்களுடைய வீடுகளை திருத்துவதற்கு, பெண்கள் தலைமைத்துவ வீடுகளை திருத்துவதற்கு தந்தது 1500 மில்லியன். ஆகவே ஆனால் நான் பார்த்தேன் 7000 மில்லியன் ராணுவ வீரர்களுடைய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு 7 பில்லியன் அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய பெண்களுக்காக தந்தது 1500 மில்லியன். ஆகவே அது கிட்டத்தட்ட 15% குறைவானது. அதை தவிர நான் உங்களுக்கு இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய பெண்கள், எங்களுடைய நாட்டிலே ஒவ்வொரு 1000 பெண்களுக்கும், இளம் பெண்களுக்கும் 15 பெண்கள் 15 தொடக்கம் 19 வயசுக்கு உட்பட்ட தன்னுடைய அந்த இளமை பருவங்கள், டீனேஜ் பிரெக்னன்சி என்று சொல்வார்கள், 15 பெண்கள் 1000 பெண்களுக்கு 15 பெண்கள் டீனேஜ் பிரெக்னன்சியால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே உங்களுக்கு தெரியும், வடக்கு மாநிலத்திலே கிளிநொச்சி வைத்தியசாலையிலே நெதர்லாந்தினால் கட்டப்பட்ட உமன் எக்ஸலன்ஸ் சென்டர் என தெரிவிக்கப்படுகின்ற அந்த வைத்தியசாலை, பெண்கள் வைத்தியசாலை பிரிவு இன்று வரைக்கும் இயங்கவில்லை. அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சருக்கு எந்த கரிசனையும் இல்லை. எப்படி எனக்கு மிகவும் கவலையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய தேயிலை தோட்டத்திலே வாடுகின்ற அந்த பெண்களுடைய நாளாந்த சம்பளம் 1700 ரூபாய் நீங்கள் வேண்டி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கே தெரியும், ஒரு பெண் தன் குடும்பத்தையும் பார்த்து தன் பிள்ளைகளையும் பார்த்து அவள் அந்த குளிரிலே அட்டை கடியிலே தன் பிள்ளையை உங்களுக்கே தெரியும், எங்களுடைய மலை நாட்டிலே வாழுகின்ற பெண்கள் தங்களுடைய முதுகிலே குழந்தைகளை சுமந்த வண்ணம் அந்த குளிரிலே வாடுகிறார்கள். ஆனால் இப்போது பார்த்திருக்கிறேன், உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மலையகத்தில் இருக்கிற சுகாதார கட்டமைப்புகளை தோட்ட அதிகாரிகளிடம் கொடுப்பதாக. ஆகவே அது சம்பந்தமாக நான் மிகவும் கவலையிடுகிறேன். அந்த பெண்களுடைய அன்றாட வாழ்க்கை, இலங்கையிலே அதிகுறைந்த போஷாக் உள்ள இடம் என்பது மலையகம் என்பது அம்மணிக்கு வடிவாக தெரியும். ஆகவே நான் அதை
உங்களை சொல்ல தேவையில்லை. அது சம்பந்த நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுடன் ஆழமாக வேண்டிக் கொள்கிறேன். அது தவிர இன்னும் 3 விடயங்களை சொல்லி மற்ற தப்பறதை அத்தென்ற 3 விடயங்களை சொல்லி வைத்து நான் நிப்பாட்டுகிறேன் என்னுடைய உரையை. முதலாவது சிந்துஜா வழக்கு. சிந்துஜா எனப்படுகின்ற பெண்மணி மன்னாரிலே தன் பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது வைத்தியசாலையிலே வைத்தியர்களுடைய புறக்கணிப்பால் பால் கொடுத்தபடி ரத்தத்தில் விழுந்து செத்தவள். அவளை பார்க்க போட எனக்கு தான் 5 நாட்கள் சிறை இருக்கிறது. ஆனால் அந்த சிந்துஜாவுக்கான நீதி இதுவரை கொடுக்கவில்லை. 2வது பெண்கள் குழந்தைகளை பற்றி கதைக்கிறோம். வைஷாலி எனப்படுகின்ற வைஷாலி எனப்படுகின்ற பெண்ணினுடைய கையை இவ்வளவோடு வெட்டி இருக்கிறோம். அவளுக்குரிய மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்க்கு இன்று வரைக்கும் அந்த வழக்குகள் ஈடுபடவும் இல்லை. சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் தாண்டி படிக்கவில்லை. அதை விட எத்தனையோ சிசு கொலை வழக்குகள் யாழ்ப்பாணத்திலே நடந்திருக்கிறது. இதை தவிர இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற புத்தகத்திலே எவ்வளவோ கோளாறுகள் இருக்கிறது. முஸ்லீம் சமூகத்துக்கு ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பார்த்தேன். வீதத்தை சொல்லுவோம் என்று ஒன்றுமே இல்லை. வடக்கு கிழக்கு சொல்வதற்கு எவ்வளவோ இருக்கிறது எழுதி கொண்டு வந்தேன். ஆனால் நேரம் இல்லை. என்ன என்றால் நீங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காகவும் அதே நேரம் எங்களுடைய மாகாண சபை தேர்தலுக்கான சின்ன பொய்கள் என்னிடம் தாராளமாக விகிதாத அடிப்படையில் நான் சொல்ல முடியும். ஆகவே தயவு செய்து இந்த வகையான வேலைகளை செய்யாமல் வடக்கு கிழக்கு மக்களையும் சற்று நீங்கள் பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த பாராளுமன்ற உரையில மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதை அறியக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. என்ற முன்னைய காலகட்டங்கள் எல்லாம் பலராலே விமர்சிக்கப்பட்டவர். இவர் வெறுமனே எங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களால் தான் விமர்சிக்கப்படுவார்கள். ஆனால் இவர் ஆரம்பத்தில் பேசுகின்ற பொழுது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாலையும் தமிழர் தரப்பில் இருந்து விமர்சிக்கப்பட்ட ஒரு நபராகத்தான் காணப்படுகின்றார். ஆனால் இப்போ இவருடைய பேச்சுக்களில் முன்னேற்றம் தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இவருக்குரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் அதிகரிச்சிருக்கின்றது. இவருடைய பேச்சு ஒரு சமூக வலைத்தளத்திலோ அல்லது வலையொலி காணொலியை வருகின்ற பொழுது முன்னைய நாட்களில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இவர் அறியாமையில் பேசுகின்றார், சில விடைப்பிறப்புகள் தொடர்பாக இவர் முன்னாயத்தம் செய்து பேசணும் என்கின்ற பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட இடத்துல இப்போ ஒரு சரியான உரையை கொடுத்திருக்கின்றார். இந்த காலப்பகுதியில் தேவையான உரை இது என்கின்ற பல நல்ல விமர்சனங்களும் இவருக்கு ஆதரவான விமர்சனங்களும் வந்த வண்ணமே இருக்கின்றன. ஆகவே இவர் இப்படியாக தொடருவாரா என்கின்ற கேள்வி மலர்ந்திருக்கிறது. ஆகவே இவர் இனி இந்த பதவி விலகலை தொடர்ந்து இவர் மாகாண சபை உறுப்பினர்களை மாகாண சபையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு அல்லது வெற்றி பெறாவிட்டால் என்ன நிலைப்பாட்டை இவர் எடுக்க போறார் என்கின்ற கேள்வியும் இப்போ இருக்கிறது. இப்போ அண்மை காலமாக அர்ச்சுனா பற்றின பேசுபொருளாக இந்த விடயங்கள்லாம் இருக்கின்றன. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் இன்னொரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற துரைராசா ரவிகரன் அவர்களும் இந்த மகளிர் தினத்தில் தமிழர் தொடர்பான நிலைப்பாட்டில் பேசியிருக்கின்றார். என்ன விடயப்பிறப்பில் பேசியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் தினத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட பெண்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களுடைய பெண்கள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றனர். 2000 நாட்களை கடந்து இந்த போராட்டம் போய் கொண்டிருக்கின்றது. மகளிர் தினத்தை கருப்பு தினமாக அனுஷ்டித்தே அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்கின்ற கேள்வியை அவர் முன்வைச்சிருக்கின்றார். ஆகவே ஏற்கனவே இவர் பேசுகின்ற பொழுதும் இந்த தமிழர்கள் தொடர்பான பல விடயங்களை பேசுகிறார். அதில் ஒன்று இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் போராட்டம், அடுத்து மனித புதைக்குழிகள், அடுத்ததாக அவர் அண்மையில் நாங்கள் ஒரு காணொலியை போட்டிருப்போம். அந்த காணொலியில் அவர் சொன்ன விடயப்பெற என்று பார்த்தீங்கன்னா இந்த மாவீரர் துயிலுமில்லங்களில் இருக்கிற இராணுவ முகாம்களை அகற்றுங்கள் என்கின்ற விடயம். ஆகவே தமிழர் தொடர்பாக குரல் கொடுக்கின்ற அல்லது தமிழர்களுடைய நிலைப்பாடுகின்ற தெரிவிக்கின்ற ஒரு முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் துரைராசா ரவிகரன் முறால் அவர் இந்த விடயப்பிறப்பில் சொல்லியிருக்கிறார். இந்த காணொலியை நான் அதோட நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் தவிசாளர் அவர்களே, இன்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சில் விவாதத்தில் கலந்து உரையாற்றுகின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்று மார்ச் 8 பன்னாட்டு மகளிர் தினம். இந்த நிலையில் இறுதி யுத்த காலத்தில் இராணுவத்திடம் பிள்ளைகளை கையளித்த தாய்மாரும் கணவர்களை கையளித்த மனைவியருமாக எமது வடக்கு கிழக்கு பகுதிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி 2928 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஒவ்வொரு மகளிர் தினத்தையும் துக்க நாளாக அறிவித்து பாரிய கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்ததைப் போல இந்த வருடமும் இன்று முல்லைத்தீவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் முல்லைத்தீவு பட்டுவாகல் பகுதியில் கவன ஈர்ப்பு பேரணி ஒன்றினை நடாத்தி தமக்கான நீதியை கோரியிருக்கின்றனர்.
இந்த மகளுக்கான பதில்தான் என்ன? இந்த பன்னாட்டு மகளிர் நாளில் புதிய அரசாங்கம் அந்த மகளிருக்கான நீதியை வழங்குமா என்ற உத்தரவாதத்தை வழங்க வேண்டும். அன்றைய அரசின் வாக்குறுதிகளை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன நடந்தது? தொடர் ஓலங்கள், அழுகுரல்கள், பலர் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி இறந்தும் விட்டார்கள். இந்த நிலையில் நீதி கிடைக்க வேண்டும் என போராடும் இவர்களுக்கு அடிக்கடி போலீசார், நீதிமன்றத்தின் தடை உத்தரவு, பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைகள், வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக மிரட்டுவது, மறைமுக தாக்குதல்கள், உயிர் அச்சுறுத்தல்கள், போராட்டங்களில் இருந்து வெளியேற்றும் முயற்சிகள், இப்படியான ஒழுங்குமுறைகள் 2009க்கு பின்னர் பல பெயர்களில் கொண்டுவரப்பட்ட பொறிமுறைகளில் அமைக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் இவைகளை நம்பி தான் ஏமாந்ததுதான் மிச்சம் என்று புலம்புகின்றார்கள். புதிய அரசானது இந்த விடயத்தில் உண்மை தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். கடந்த கால அரசுகள் இவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. புதிய அரசு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் நம்புகின்றோம். இந்த குறைகளை நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த மகளிர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். அவர்களை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும். தீர்வுக்கான முயற்சிகளில் நீங்களும் இறங்க வேண்டும். அவர்களின் துன்பங்களில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் அமைச்சர் அவர்களே. அடுத்தபடியாக பெண் தலைமை குடும்பங்களாக கௌரவ அமைச்சர் அவர்களே, மிகப்பெரிய தொகையினர் காணப்படுகின்றார்கள். வடக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலே சுமார் 92,000 குடும்பங்கள் பெண் தலைமை குடும்பங்களாக காணப்படுகின்றது. இவர்கள் சமூகத்தில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். தமது வாழ்வாதாரத்துக்காக பெரிதும் சிரமப்படுகின்றார்கள். மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் உள்ளோர் ஓரளவுக்கு வருமானத்தை ஈடு செய்தாலும் மிகுதி பெரும்பாலான குடும்பங்கள் தமது வாழ்வாதாரத்துக்காக பெரிதும் சிரமப்படுகின்றார்கள். முல்லைத்தீவில் பிரதேச ரீதியாக 2023ஆம் ஆண்டுக்கான இறுதி புள்ளி விவரப்படி பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் கரையுறை பெற்று 2617 குடும்பங்கள், புதுக்குடியிருப்பு 2121 குடும்பங்கள், ஒட்டுசூட்டான் 1941 குடும்பங்கள், மாந்தை கிழக்கு 890 குடும்பங்கள், துணுக்காய் 813 குடும்பங்கள், மணலாறு 681 குடும்பங்கள், மொத்தமாக 9063 குடும்பங்கள் முல்லைத்தீவில் மட்டும் பெண் தலைமை குடும்பங்கள். இதேபோன்று வவுனியா, மன்னார் உள்ளிட்ட வன்னியிலும் வடக்கு கிழக்கிலுமாக 92,000 பெண் தலைமை குடும்பங்கள் உள்ளன. தயவு செய்து இவர்களுக்கு மாதாந்த வருவாய் ஈட்டக்கூடிய வகையில் ஏதாவது உதவி செய்யுங்கள். தங்களுடைய குடும்பங்களை சீராக கொண்டு செல்வதற்கு பல்வேறு சவால்களை எதிர்நோக்குகின்றார்கள். குடும்ப சுமை, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலைமை, பாதுகாப்பின்மை, அன்றாட வாழ்வாதார பாதிப்பு, உளரீதியான பாதிப்புகள், பிள்ளைகளின் கல்வி பாதிப்பு, வேலைவாய்ப்பின்மை, பாலியல் ரீதியான பாதிப்புகள், சமூகத்தினால் ஓரங்கட்டப்படுதல், தாழ்வு மனப்பான்மை, நுண்நிதி கடன் நிறுவனங்களுக்கு அடிமையாகுதல், இவைகள் சிலர் தற்கொலை முயற்சிகளுக்கு உள்ளாகுதல், சமூகத்தில் இவர்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வகையில் இவர்களுக்கான உதவிகள் வழங்கப்பட வேண்டும்.